நிறைய பெண்கள் சொல்லுகிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரரை என்னால் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியல, ஆலயத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களாக வைத்திருக்கிறாங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தின் கீழ்ப்பகுதியும் 2வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்மளுடைய வீட்டுக்காரர்களை ஆதாயப்படுத்துவதும் அழிப்பதும் பெண்களுடைய வாயில இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க மறந்து போயிடாதீங்க. இது உண்மையான சத்தியம். நம்மளுடைய கற்புள்ள நடக்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இதெல்லாம் சேர்ந்து நம்ம பேசவே வேண்டாம், போதனை பண்ணவே வேண்டாம், நீங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடவே வேண்டாம், நம்ம அவர்களுக்கு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். நம்மளுடைய நடக்க, நம்மளுடைய பயபக்தி, இவைகள் எல்லாமே என்ன செய்யும் தெரியுமா? அவர்களை இரட்சிப்புக்குள்ளாக நடத்தும் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த சத்திய வேதம் நம்மளுக்கு பொய் சொல்லாது. அதனால சாலமோனுக்கு இருந்த ஸ்திரீகளை போல நம்ம இருக்கக்கூடாது. பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஸ்திரீகளை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவுக்கு நேராய் ஆயத்தப்படுத்துவதற்கும் ஆதாயப்படுத்துவதற்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. God bless you. ஆமென்.